வணக்கம். மனதிற்கு இதமான, நாவிற்கு சுவையான, உடலுக்கு வலிமையான சிறுபருப்பு பாயசம் மிகவும் எளிமையான முறையில் செய்வது எப்படி என்று இந்த காணொளி வாயிலாக காணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சிறுபருப்பு 100 கிராம், வெல்லம் 100 கிராம், தேங்காய் பால் 1 கப், நெய் 4 ஸ்பூன், முந்திரி 15, திராட்சை 15, ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை. சிறுபருப்பை நன்றாக கழுவி ஊற வைத்து கொள்ள வேண்டும். சிறுபருப்பில் புரதச்சத்து அதிகமாக காணப்படுகிறது. தாது உப்புக்களும் விட்டமின்களும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மாலை நேர உணவாக இதை நாம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் பயன்படுத்துவது சாலச் சிறந்தது. இதை செய்வது மிகவும் எளிது, உண்ணும்போது மிகவும் இனிது. உடலுக்கு இது ஒரு அரிய மருந்து. ஆகவே கண்டிப்பாக செய்து பார்ப்போம், உண்டு கழிப்போம். சிறுபருப்பை 100 மில்லிலிட்டர் அளவிற்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வைத்து குறைந்தபட்சம் 3 விசில் வரும் அளவிற்கு வேக வைக்க வேண்டும். அப்போதுதான் சிறுபருப்பு நன்றாக குழைந்து பாயசத்திற்கு ஏற்றபடி ஒரு அல்வா பதத்திற்கு வரும். சிறுபருப்பை நன்றாக வேக வைத்துக் கொள்கிறோம். மூன்று விசில் வரும் வரை காத்திருக்கலாம். சிறுபருப்பு நன்றாக வெந்துவிட்டது. இப்பொழுது வெல்லத்தை நாம் ஒரு 100 மில்லி தண்ணீர் சேர்த்து தனியாக காய்ச்ச வேண்டும். பாகு நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லம் கரைந்தாலே போதும். காரணம், வெல்லத்தை வடிகட்டி சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெல்லத்தில் சில தூசிகள், மண் போன்ற கசடுகள் இருக்கும். அவற்றை வடிகட்டி எடுப்பதற்காக வெல்லத்தை நாம் காய்ச்சி கொள்கிறோம். இனிப்பு அவரவர் தேவைக்கு ஏற்றபடி போதிய அளவிற்கு இருந்தால் மட்டுமே பாயசமும் சுவையாக இருக்கும். ஆகையால் அவரவர் இனிப்பு எந்த அளவிற்கு தேவையோ அவ்வளவு இனிப்பை சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலும் சிறுபருப்பு எவ்வளவு போடுகிறோமோ அதே அளவு வெல்லம் சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கொள்கிறோம். வெல்லத்தை வடிகட்டி அந்த வடிகட்டிய வெல்லச்சாறை நாம் வேக வைத்து ஏற்கனவே அல்வா போன்று நன்றாக குழைந்து இருக்கக்கூடிய சிறுபருப்பு அதனுடன் சேர்த்து கலக்கி கொள்ளலாம். சேர்த்து கலக்கி கொண்டு நன்றாக கிளறலாம். கிளறிய பிறகு தேங்காயை நன்றாக மிக்சியில் போட்டு அடித்து பால் எடுத்து வைத்து கொள்ளலாம். தேங்காய் பாலை இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். ஏலக்காயை பொடி செய்து அதையும் சிறிது சேர்த்து கொள்கிறோம். தேங்காய் பால் சேர்த்து கொள்ளலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கொண்டு தேங்காய் பால் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க வைக்க கூடாது. இன்னொரு வாணலியில் நாம் சிறிதளவு நெய் சேர்த்து அதில் முந்திரி திராட்சைகளை போட்டு பொன்னிறமாக வறுத்து கொண்டு அதையும்
இதோடு சேர்த்து கொள்ளலாம். இதோ நமக்கு சுவையான மணமான சிறுபருப்பு பாயசம் தயாராகிவிட்டது. உண்டு களிப்போம், அனைவருக்கும் கொடுத்து மகிழ்வோம். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.